வங்கி திருப்படிக்கும் மாணவர்களுக்கு வணக்கம். அதில் நம்ம வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஏன்னா அதாவது இந்த வருஷம் நடந்த மெயின்ஸுக்கு நடந்த கொஷின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஏன்னா ஒரு கரண்ட் அஃபேர்ஸை கிராக் பண்ணுறதுக்கு இதை பார்த்துட்டு அந்த தீமில் எடுத்து படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போனால் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கில் LPO ஷிஃப்ட் 2 உள்ளது பார்க்குறோம். நமக்கு வந்து CRR கட் பை RBI ரீசன்ட்லி. இப்போ நார்மலாக சிஆர்ஆருங்கிறது 4% இருக்கும். 1% கட் பண்ணி இப்போ 3% மாற்றுறாங்க. ஏன்னா இது எப்படி கட் பண்ணுவாங்கன்னா 0.25 இந்த மாதிரி தான் கட் பண்ணுவாங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த 3% எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா 3% வர்றது வந்து நவம்பர் 29, 2025. ஏன்னா இதை கட் பண்ணது வந்து ஜூன் மாதம் கட் பண்ணியிருக்காங்க. இந்த 1% கட் பண்ணுறதுனால எவ்வளோ ஃபண்டு வந்து இன்ஃப்ளோ ஆகும்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த 1% குறைக்கும் போது 2.5 lakh crore ஃபண்டு வந்து மக்கள்கிட்ட வெளியே வரும். இப்போ சிஆர்ன்னு என்னது கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. ஒரு கமர்ஷியல் பேங்க் வந்து சர்டன் அமௌண்ட் வந்து ஆர்பிஐயில் ரிசர்வ் பண்ணி வைக்கணும். அப்போ வந்து எவ்வளோ ரூபா ஒருத்தர் போய் 100 கோடி ரூபா டெபாசிட் பண்ணுறாங்க, 4 கோடி ரூபா ஆர்பிஐயில் போய் ரிசர்வ் பண்ணி வைக்கணும். இப்போ அந்த அமௌண்ட் வந்து 3% சொல்லிட்டாங்க. அப்போ அந்த 100 கோடி ரூபாயில் 1% வந்து பேங்கில் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு பர்சண்டாக கணக்கிட்டிங்கன்னா எவ்வளோ % பேங்கில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா 2 லட்சம் கோடி இருக்கும். அப்போ அதை என்ன பண்ணுவானுங்கன்னா லோனு கொடுப்பாங்க. லோன் கொடுக்கும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா மணி சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ GDP இன்க்ரீஸ் ஆகும். மொத்தத்தில் எக்கனாமி பூஸ்ட் ஆகணும். அதுக்காண்டி இந்த ஸ்டெப் எடுத்தாங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். இது நமக்கு CRR கேட்டிருக்கான். மற்ற எதுவுமே இந்த CRR கட் பண்ணியிருக்காங்க. மற்ற எதுவுமே கட் பண்ணலை. இருந்தாலும் நம்ம பார்த்துக்கணும். ரிப்போ ரேட் இப்போ என்னன்னு சொல்லி பார்த்துக்கணும். ரிப்போ ரேட் வந்து 5.5. MSF எவ்வளோன்னு பார்த்துக்கணும். MSF ரிப்போ ரேட் வந்து 5.5. அப்புறம் பேங்க் ரேட்டு 5.75. MSF 5.75. STF ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி 5.25. ஏன்னா அப்போ நமக்கு வந்து SLR அதெல்லாம் மாற்றலை 18%. இப்போ நமக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா மானிட்ரி பாலிசி காரிடார் அப்படிம்பாங்க. இதில் வந்து மானிட்ரி பாலிசி காரிடார் அப்படிம்பாங்க. அப்போ இந்த மானிட்ரி பாலிசியில் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா ரிப்போ ரேட்டை சேஞ்ச் பண்ணுவாங்க. இப்போ ரிப்போ ரேட்டு 5.5. இப்போ வந்து காரிடார் இது STF எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா 5.25. MSF எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5.75. இப்போ இதுதான் மானிட்ரி பாலிசி காரிடர். இப்போ மானிட்ரி பாலிசியில் லோயர் எண்ட் என்னன்னு கேட்டாங்கன்னா STF 5.25 கூடி இருக்கும். ஹையர் எண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா MSF. இது எல்லாமே இதில் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஷின். அடுத்தது நான் மெட்ரோ ATM டிரான்சாக்ஷன். ஏன்னா மெட்ரோவில் பார்த்தீங்கன்னா ATM டிரான்சாக்ஷனில் நீங்கள் 3 டைம்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் மெட்ரோவாக இருந்தீங்கன்னா 5 டைம் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் ATMல. ஏன்னா ஒரு மந்த்துக்கு. இப்போ அதை தாண்டி நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 23 ரூபா. அப்போ மெட்ரோவுக்கு 3, நான் மெட்ரோவுக்கு 5. நெக்ஸ்ட்டு செகண்ட் இந்தியன் பிளேயர் டு ஸ்கோர் 12,000 இன் T20 மேட்ச் ரோஹித் சர்மா. ஏன்னா அப்போ ஃபஸ்ட் இந்தியன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி. நெக்ஸ்ட் இன்சென்டிவ் ஃபார் BHIMனா என்னன்னு கேட்டிங்கன்னா பாரத் இன்டர்ஃபேஸ் ஃபார் மணி. ஏன்னா 2016 கொண்டு வராங்க. பெர்சன் டு மெர்ச்சன்ட். ஒரு மனிதன் வியாபாரிகிட்ட வந்து அந்த எவ்வளவு பணம் வந்து அவன் இது பண்ணிக்கலாம். அதுக்கு அந்த பிம் சிம்காண்டி எவ்வளோ பணம் அலாட் பண்ணிக்கான்னா 1500 கோடி. SRI ஃபண்டு. SRI ஃபுல் ஃபார்ம் என்னென்னா செல்ஃப் ரிலியன்ட் இந்தியா ஃபண்டு. அப்போ நமக்கு SRI ஃபண்டுங்கிறது வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த MSME செக்டார் இருக்குது பார்த்தீங்களா, அந்த MSME செக்டாருக்கு லோன் கொடுக்குறதுக்காண்டி ஒரு ஃபண்டை ஒதுக்குறாங்க. அப்போ அந்த ஃபண்டுக்கு பேர் தான் SRI ஃபண்டு. இதுக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னா 50,000 கோடி கார்பஸ் பண்ணியிருக்காங்க.
இன்டர்நேஷ்னல் மூன் டே. ஏன்னா மூன் நிலவுக்கு அமெரிக்காக்காரன் தான் முதல்ல நிலாவில் கால் வைக்கிறான். அந்த டே தான் இவங்க வந்து மூன் டே அப்படிங்காங்க. அப்போ அப்போலோ 2 ஏன்னா 1969 ஜூலை 27. இப்போ இதுக்கு ஒரு தீம் வச்சுருக்காங்க. ஏன்னா ஒன் மூன் ஒன் விஷன். இது கேட்க மாட்டான். இப்போ இது கேட்டிருக்கனால இதை கேட்க மாட்டான். ஒன் ஃபியூச்சர். ரீசன்ட் பேங்க் டு வேவ் மினிமம் பேலன்ஸ். இந்த மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை வந்து கேன்சல் பண்ணுறாங்க 1 ஜூன் 2025. என்ன பேங்க்னா கனரா பேங்க். வேர்ல்டு ப்ரெஸ் ஃப்ரீடம். ஏன்னா ப்ரெஸ் ஃப்ரீடமில் இப்போ டேட் என்னன்னு கேட்குறாங்க, 3 மே. இதுக்கு ஒரு தீம் வச்சுருக்காங்க, ரிப்போர்ட்டிங் இந்த பிரேவ் நியூ வேர்ல்டு. ஏன்னா இந்தியாவுடைய ப்ரெஸ் ஃப்ரீடமில் எத்தனை ரேங்கில் இருக்குன்னு கேட்கலாம். 151 அவுட் ஆஃப் 180. என்எஃப்ஆர்ஏ ஃபவுண்டேஷன் இயர். ஏன்னா அக்டோபர் 1, 2018. என்எஃப்ஆர்ஏன்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கிடணும். நேஷ்னல் ஃபினான்சியல் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி. நெக்ஸ்ட், இது ரிப்பீட்டட் கொஸ்டின். ஏன்னா இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் விச் காப்பு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்சில் உள்ள காப்பு இப்போ 30 நடந்துட்டு இருக்குது. எங்கே இருக்குன்னா பெலம் எங்கே இருக்குன்னா பிரேசில் அமேசான் காடில் இருக்குது. இப்போ நடந்து இருக்குது. இது என்ன கேட்டிங்கன்னா, இந்த இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸுக்கு ஹெட்டே யாருன்னா இந்தியா தான். அப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா COP 21 21வது மாநாடு பாரிஸில் வச்சு நடக்கும். அப்போ இந்தியாவும் ஃப்ரான்ஸும் சேர்ந்து இந்த இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸை உள்ளே கொண்டு வராங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா குருகிராம், ஹரியானாவில் இருக்குது. என்ன ஹரியானா, இது முக்கியமானது. ஓகே, இந்த பாரிஸ் மாநாட்டில் வச்சு கொண்டு வர COP 21 பாரிஸ் மாநாடு 2015. இது முக்கியமானது. நெக்ஸ்ட்டு, கமிட்டி ஃபார் செலெக்ஷன் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன். எலெக்ஷன் கமிஷன் எப்போவுமே கண்ட்ரோல் மெக்கானிசம் பாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் மெக்கானிசம் இதுலேருந்து கேள்வி கேட்டுகிட்டே இருப்பான். ஆக்ட்லேருந்து கேட்பான். ஏன்னா பார்லிமெண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதனால் சீடு ஆக்ட் பில்லெல்லாம் பற்றி கேட்டிருந்தாங்க. 2வது கண்ட்ரோல் மெக்கானிசம் சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட். 3வது கண்ட்ரோல் மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன். இந்த 3க்குமே நம்ம அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அப்போ இந்த எலெக்ஷன் கமிஷனை அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுல ஒரு முரண்பாடு இருந்தது. அதுக்கு ஒரு செலக்டிங் கமிட்டி போடுறாங்க. அது யாரெல்லாம்னு கேட்டிங்கன்னா அதுதான் கேட்டிருக்காங்க. பிரைம் மினிஸ்டர், லீடர் ஆஃப் த லோக்சபா, லீடர் ஆஃப் த ஆப்போசிஷன் இந்த லோக்சபா, ஒரு கேபினெட் மினிஸ்டர் வந்து பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார், இவருடைய ரெக்கமெண்டேஷன். அப்போ இந்த எலெக்ஷன் கமிஷன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருப்பார். அவர் கீழே 2 பேர் இருப்பாங்க. எலெக்ஷன் கமிஷனர் 1 தர ஈக்குவல் பவர் தான். எலெக்ஷன் கமிஷனர் 2 இருப்பாங்க. சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அவர் ஏன்னா கானேஷ் குமார். இப்போ எலெக்ஷன் கமிஷனர் 1 யாருன்னா சுக்பீர் சிங் சாந்து. இன்னொருத்தர் யாருன்னு கேட்டிங்கன்னா விவேக் ஜோஷி. இதெல்லாம் பார்த்துக்கணும். ஆர்டிகிள் பார்த்தீங்கன்னா 324 329 வரை வரும். இது வர பார்ட் வந்து 15. நெக்ஸ்ட்டு, மன்மோகன் சிங். அது வந்து முன்னாள் ரயில்வே ஆர்பிஐ கவர்னர், முன்னாள் ஃபினான்ஸ் மினிஸ்டர், முன்னாள் பிரைம் மினிஸ்டர். 10 வருஷமாக இருந்திருக்காரு. அவர் கடைசி டைமில் ஒரு புக் எழுதினார், சேஞ்சிங் இந்தியா. அவர் உயிரோடு இல்லை. இவருக்கு இப்போ வந்து நரசிம்மராவுன்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. அப்போ நிறைய பேரை கௌரவிக்கிறாங்க. இவர் காங்கிரஸ்காரே இருந்தாலும் இப்போ உள்ள பிரைம் மினிஸ்டர் வந்து இவர் பெருமையாக பேசுவார். அதனால் இது ஒரு முக்கியமான ஆள். அடுத்த ஷார்ட் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல் ரிப்பப்ளிக் டே. இந்த ரிப்பப்ளிக் டேயில் இந்த ஜனவரி 26 நம்ம வந்து நம்மகிட்ட என்னென்ன இருக்கோ அதை வந்து வெளிக்காட்டுவோம். அதில் வந்து ரிப்பப்ளிக் டேயில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைலை வந்து காட்டியிருக்காங்க. அது பேர் என்ன, பிராலை. இதனுடைய ரேஞ்ச் என்னென்னா 150 to 500 கிலோமீட்டர். இது வந்து இண்டிஜினியஸ்லி டெவலப்டு. அடுத்தது மிஷன் லைஃப் அப்ரிவேஷன். ஏன்னா லைஃப் அப்ரிவேஷன் லைஃப் LIFE. ஏன்னா லைஃப் அப்ரிவேஷன் என்னென்னா லைஃப் ஸ்டைல் ஆஃப் என்விரான்மெண்ட். நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி லைஃப் ஸ்டைலை மாற்றணும். அப்போ தான் நம்ம வந்து கிளைமேட் சேஞ்சை வந்து கட்டுப்படுத்தலாம்னு சொல்லிட்டு நம்மளுடைய
பிரைம் மினிஸ்டர் வந்து அதே மாதிரி. ஏன்னா 2021 பார்த்தீங்கன்னா COP26 கிளாஸ்கோவில் வச்சு அறிவிப்பார். இது முக்கியமானது. அது COP21, இது COP26. அப்போ கிளாஸ்கோவில் வச்சு என்னென்னா நம்ம லைஃப் சேஞ்சை மாற்றினா தான் கிளைமேட் சேஞ்சை கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இதுவுமே இம்பார்ட்டன்ட். COP26மே வெரி இம்பார்ட்டன்ட். கிளாஸ்கோ மாநாடுன்னு சொல்லிட்டு கிளைமேட் சேஞ்ச் யுனைடெட் நேஷன் CCC ஃப்ரேம்வொர்க் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி 26. இது எங்கே நடக்குன்னா கிளாஸ்கோவில் வச்சு நடக்கும்போது நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து பஞ்சாமிர்த பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவார். இதுவும் பரிசையில் கேட்டுகிட்டே இருப்பான். இது முக்கியமானது. பஞ்சாமிர்தம்னா ஒரு 5 பிரின்சிபல் சொல்கிறாரு. நம்ம கிளைமேட் சேஞ்சை காப்பாற்றினா 5 பிரின்சிபல் சொல்கிறார். இது வேர்ல்டு லெவலில் ஒரு முக்கியமானது. அதை தான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். பிரைம் மினிஸ்டர் மோடி இன்ட்ரடியூஸ் இந்தியா பஞ்சாமிர்தம் அட் COP26 இன் கிளாஸ்கோ மாநாட்டில் வச்சு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா முக்கியமானது இந்த கடைசி ஆக்சுவலாக 4 ஸ்கீம் வந்து 2030 வந்து டார்கெட் வச்சுருப்பாங்க. ஒரு ஸ்கீம் மட்டும் 2070. அது என்னென்னா நெட் ஜீரோ. அதை முதல்ல படிச்சுக்கிறீங்க. நெட் ஜீரோ. இந்த கார்பன் இருக்குது பார்த்தீங்கன்னா, எவ்வளோ கார்பன் வந்தாலும் அவ்வளோ கார்பனையும் நம்ம ஜீரோ ஆகணும். இப்போ நிறைய மரங்கள் வைக்கும்போது மரம் வந்து கார்பனை அப்சர்வ் பண்ணும். அப்போ 2 ஈக்குவல் ஆயிரும். எப்போனா 2070. இப்போ இது முக்கியமானது பார்த்துக்கிடுங்க. 5மே கேட்பாங்க. அடுத்தது நான் பாசில் எனர்ஜி. ஏன்னா பாசில் எனர்ஜி நம்ம நிலக்கரியிலேருந்து எடுக்கிறது அந்த மாதிரி எனர்ஜி வந்து பாசில் எனர்ஜி. நான் பாசில் எனர்ஜி கெப்பாசிட்டி வந்து 500 ஜிகாவாட் உற்பத்தி பண்ணணும். எப்போனா 2030. அடுத்தது பார்த்தீங்கன்னா 50% எனர்ஜி வந்து ரினியூவபிள் எனர்ஜிலேருந்து கொண்டு வரணும். ரினியூவபிள் எனர்ஜினா காத்தாட்டிலேருந்து மின்சாரம் எடுக்கிறது, சோலார்லேருந்து மின்சாரம் எடுக்கிறது. அது வந்து 2030 50% கொண்டு வரணும். நான் ஃபாசில் எனர்ஜியில் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் எனர்ஜியும் உள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் பாருங்கள், ரிடியூஸ் 1 பில்லியன் கார்பன் எமிஷனை குறைக்கணும். 1 பில்லியன் 2030. ரிடியூஸ் கார்பன் இன்டென்சிட்டி பிலோ 40% ஆக்கணும் 2030. இப்போ இது ஒரு முக்கியமான இது. கொஷின் கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் உண்டு இது. அதனால் இது கொஞ்சம் நான் பார்த்துக்கிடுங்க. நெக்ஸ்ட்டு இப்சாங்கிறது என்னென்னா, நான் அதுலேயே பேர் இருக்குது பாருங்கள். இந்தியா, பிரேசில், ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா 3 நாடு தான். இது வந்து 2003 ஆரம்பிக்காங்க. உறுப்பு நாடு என்ன கேட்கான். இப்போ 13th மினிஸ்டர் மீட்டிங் வந்து நியூயார்க்கில் வச்சு நடந்தது. இதுவுமே நம்ம மேப்பாக பார்க்கும்போது இப்சா இந்த இருக்கு பாருங்க. இதுதான் இப்சான்னு சொல்லும்போது இந்தியா, ஏன்னா பிரேசில், என்ன சவுத் ஆப்பிரிக்கா 2003 இந்த ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்காங்க. நெக்ஸ்ட்டு அடுத்தது இந்தியா யூஎஸ் காம்பேக்ட். இதுதான் கேட்குறாங்கன்னு சொன்னோம். நம்ம இந்த டி ஃபார்ம் என்னன்னு கேட்கான். அப்போ காம்பேக்ட் ஃபுல் ஃபார்ம் தெரியும். கேட்டலைசிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் மிலிட்ரி, என்ன பார்ட்னர்ஷிப், ஆக்சிலரேட்டர், காமர்ஸ் ஆஃப் டெக்னாலஜி. அதை ஃபுல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க, டெக்னாலஜி. அடுத்தது சுல்கான் டாஸ் கேவ், ஒரு குகை ஸ்டாட்டிக் மாதிரி. சுல்கான் டாஸ் கேவ்ங்கிறது எங்கே இருக்குன்னா ரஷ்யாவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு டோட்டல் நேஷ்னல் டைகர் ரிசர்வ். டோட்டல் மத்திய பிரதேசத்தில் எத்தனை இருக்குன்னு கேட்க. மத்திய பிரதேசத்தில் 9 இருக்குது. இந்தியாவிலேயே புலிகள் அதிகமாக இருக்கக்கூடியது மத்திய பிரதேசம் தான். இப்போ கூட பார்த்தீங்கன்னா சீட்டா கொண்டு வர்றாங்க. ஏன்னா அதுவும் மத்திய பிரதேசம். மொத்தம் நம்மகிட்ட எத்தனை இருக்குன்னா 58 இருக்குது. புலிகளை பாதுகாக்கணும்னா 1973 பண்ண ப்ராஜெக்ட் டைகர்னு ஒன்று போடுவாங்க. இதெல்லாம் எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கிடணும். அடுத்து ஸ்மைல் சப்ஸ்கீம். இந்த ஸ்மைலுங்கிறது என்ன கேட்டிங்கன்னா, அதாவது டிரான்ஸ்ஜெண்டரும் அந்த பெக்குடு இந்த தர்மம் எடுப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து மறுமலர்ச்சி அவங்களுடைய நலத்துக்காண்டி கொண்டு வரக்கூடிய ஸ்கீம் தான் ஸ்மைல் ஸ்கீம். இது எப்போ கொண்டு வராங்கன்னா 2022 இதை கொண்டு வராங்க. இப்போ ஸ்மைலுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சப்போர்ட் ஃபார் மார்ஜினலைஸ்ட்
இண்டிவிஜுவல் ஃபார் லிவ்லி குட் அண்ட் என்டர்பிரைஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு கிரெடிட் கேரண்டி பர்சன்டேஜ். இந்த கிரெடிட் கேரண்டி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு தீம். கிரெடிட் கேரண்டி பர்சன்டேஜ் நம்ம பார்த்துக்கிடணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 10 crore வரை இந்த கிரெடிட் கேரண்டி வந்து எவ்வளோ கேட்டிங்கன்னா 85% கொடுப்பாங்க. 10 crore மேலே இருந்தால் 75% கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு பேங்கின் டெட்லைன் ஃபார் பேங்க்ஸ். இந்த பேங்க் ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு bank.com அது இதுன்னு இருக்கும். எல்லாத்தையுமே என்ன பண்ணாங்கன்னா bank.in என்ன அப்படின்னா ஆர்பிஐ வந்து சர்க்குலர் அனுப்பியிருக்காங்க. டெட்லைன் வந்து 31 October 2025. இது 2-3 நாட்டாக கேட்டுட்டான். ஏன்னா அதாவது லோன் டு வேல்யூ. இப்போ கோல்டு லோன் வைக்காங்கன்னு வச்சுங்களேன், 2.5 லட்ச ரூபாய்க்கு வச்சிங்கன்னா அந்த கோல்டில் 85% வரைக்கும் நீங்கள் லோனாக கொடுக்கலாம். இதே 5 லட்சம் வரைக்கும் லோன் வைக்கானா அந்த கோல்டு உடியில் 80% வரைக்கும் கொடுக்குறோம். 5 லட்சத்தை தாண்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு எவ்வளோ கொடுக்கணும்? 75% கொடுக்கணும். இதான் லோன் டு வேல்யூ. அடுத்தது யுனைடெட் நேஷன் 2025 அனௌன்ஸ்டு இயர். 3 இது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 3மே படித்து வச்சுக்கணும். ஐநா ஒன்று என்ன கேட்டிங்கன்னா கிளாசியர் ப்ரிசர்வேஷன். கிளாசியரை பாதுகாக்கணும். ஏன்னா பனி பிரதேசம் கிளாசியர்னால் என்ன கேட்டிங்கன்னா இப்போ எர்த்து இங்கே இருக்குன்னா மேலே ஆர்டிக்குங்கிறது ஒரு கிளாசியர், கீழே அண்டார்டிக்குங்கிறது ஒரு கிளாசியர். அது உருகாமல் பாதுகாக்கணுங்கிறது ஒரு இயர். இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா அதே வருஷம் குவாண்டம். இதெல்லாம் கேட்பான் உறுதியாக. குவாண்டம் சயின்ஸ் அண்டு டெக்னாலஜி இந்த இயரை 100 வருஷம் கொண்டாடிட்டு இருக்காங்க. இதுவும் கேட்கலாம். இன்னொன்று என்னென்னா இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ். என்ன கோஆப்ரேட்டிவ் டெவலப் பண்ணுறாங்க. 3மே பார்த்து வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டு வென் அண்ட் வேர். இது ஏன் கேட்டாங்கன்னா ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்துச்சா. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா நார்மலாக நம்ம வந்துன்னா இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு போகிற தண்ணியை நிப்பாட்டுறோம். அவன் என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுடைய உடன்படிக்கையை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதனால இதை கேட்குறான். ஏன்னா இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டிங்கிறது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சிந்து நதி இருக்குதுன்னு வச்சுருங்களேன். இண்டஸ் இருக்குது. அதனுடைய துணை நதிகள் 5 இருக்குது. ஜீலம், சினாப், ராவி, பியாஸ், சட்லெஜ். இந்த நதியில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உற்பத்தியாகி பாகிஸ்தானுக்கு போகும். அப்போ 1960 வேர்ல்டு பேங்குடைய தலையீட்டுனால இந்த 6 ரிவரில் 3 ரிவர் பாகிஸ்தானுக்கு சொந்தம், 3 ரிவர் இந்தியாவுக்கு சொந்தம். பாகிஸ்தானுக்கு சொந்தமான ரிவர் மட்டும் படிச்சுட்டு மீதி இந்தியான்னு வச்சுக்கிடுவோம். CJI, சினாப், ஜீலம், இண்டஸ். இந்த 3 யாருக்கு சொந்தம்? பாகிஸ்தானுக்கு. மிச்சம் 3 யாருக்கு சொந்தம்னா இந்தியாவுக்கு சொந்தம். இந்த வாட்டர் ட்ரீட்டி எந்த வருஷம் ஆச்சுன்னா 1960 செப்டம்பர் 19 சைன் ஆகுது. எங்கே வச்சு சைன் ஆகுதுன்னா கராச்சி, பாகிஸ்தானில் வச்சு சைன் ஆகுது. அதை வச்சு கேட்டிருக்கான். டோட்டல் ரேர் எர்த் எலமெண்ட் எத்தனை கேட்கான்? 6 ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் 17. அடுத்தது ஸ்வாமித்வா ப்ராஜெக்ட் 2020 ஆரம்பிக்காங்க. ஏன்னா இதனுடைய ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கிடணும். அது எப்போ ஆரம்பிக்காங்க? 2020. ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இது வந்து சுவாமித்வா ப்ராஜெக்ட் என்ன கேட்டிங்கன்னா இந்த வில்லேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய லேண்ட் வந்து வரைமுறை இல்லாமல் இருக்கும். இப்போ ப்ராப்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்காது, ப்ராப்பர் பட்டா இருக்காது, ப்ராப்பர் வரைபடம் இருக்காது. அதெல்லாம் ப்ராப்பராக கொண்டு வரதுக்கு இந்த இதை உள்ளே கொண்டு வந்தாங்க. முக்கியமானது இது என்ன கேட்டிங்கன்னா சர்வே ஆஃப் வில்லேஜஸ் அண்ட் மேப்பிங் வித் இம்ப்ரூவிஸ்ட் டெக்னாலஜி இன் வில்லேஜ் ஏரியா. சரி, ரைட். அடுத்தது நஃபீடு விச் நம்பர் ஆஃப் AIFI. AIFIனா ஆல் இண்டியா ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன். இது ஆர்பிஐ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஆல் இந்தியாவுக்குள்ள ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனை வந்து அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வரிசையாக அடுக்கியிருப்பாங்க. அதில் நஃபீடு வந்து எத்தனை ரேங்கில் இருக்குதுன்னு கேட்பாங்க. அப்போ நஃபீடுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நேஷ்னல் பேங்க் ஃபார் ஃபினான்சிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெவலப்மெண்ட்.
எப்போ ஆரம்பிக்கனா 2021. அப்போ நஃபீடு வந்து எத்தனை இதில் இருக்குன்னா 5வது ரேங்கில் இருக்குது. ஃபஸ்ட்டு மொத்தம் 9 இருக்குது. இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் மொத்தம் ஆர்பிஐ கண்ட்ரோல் எத்தனைன்னா 9 இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு யாருன்னு கேட்டிங்கன்னா எக்ஸிம் பேங்க், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வங்கி 1. 2 யாருன்னா நம்மளுடைய நபார்டு. 3 யாருன்னு கேட்டிங்கன்னா சிட்பி, ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. 4 என்ன ஹவுசிங் பேங்க். 5 யாருன்னா நஃபீட். எல்லாம் கேட்கலாம். இப்போ பாருங்கள் சோலார் அலைன்ஸ் இப்போ தான் நம்ம பார்த்தோம். காப் எதுன்னு சொல்லி பார்த்தோம். காப் மீட்டிங் ஏன்னா 21 கொண்டு வராங்க, பாரிஸில் வச்சு கொண்டு வராங்க, இந்தியாவும் ஃப்ரான்ஸும் சேர்ந்து கொண்டு வராங்க. என்னுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா குருகிராம். இது எல்லாத்தையும் படிச்சிடணும். அடுத்தது கிரீன் ஏர்போர்ட் பை ஏசியா அண்ட் மிடில் ஈஸ்ட் ஏர்போர்ட் என்ன கேட்கான். கிரீன் ஏர்போர்ட் சிங்கப்பூர் சாங்கி ஏன்னா இது சொல்லலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூப்ளி ஏர்போர்ட் இந்தியாவில் கிரீன் ஏர்போர்ட். நெக்ஸ்ட்டு இது பார்க்கப்பட்ட கொஷின் ஏன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரைஸு, அதாவது ஜினோம் எடிட்டட் 2 ரைஸை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. ஏன்னா அதில் ஒரு ரைஸ் கம்பலா தான் ரைஸ்ன்னு கொடுத்துட்டா, இன்னொன்று என்னென்னா பூஷா டிஎஸ்டி ரைஸ் 1. வழக்கமாக ஜெனவிக் மாடிஃபைடு தான் நம்ம அறிமுகப்படுத்துவோம். டோட்டலாகவே மாடிஃபை பண்ணிடுவோம். இது வந்து அதுக்குள்ளேயே சில இது மாடிஃபை பண்ணி உற்பத்தி திறனை கூட்டுறதுக்காண்டி 2 ரைஸ் அறிமுகப்படுத்தணும். இது கேட்பான்னு எதிர்பார்த்தது கமலாதானும் பூசா டிஎஸ்டியும். இதை வந்து யார் டெவலப் பண்ணான்னு கேட்காங்க. அப்போ 2 பேர் சேர்ந்து டெவலப் பண்ணுறாங்க. ஐசிஏஆரும் ஐஐஆர்ஆரும். அந்த ஐசிஐஆருங்கிறது எங்கே இருக்குன்னா டெல்லியில் இருக்குது. ஐஐஆர்ஆருங்கிறது ஹைதராபாத்தில் இருக்குது. ஏன்னா அப்போ ஐசிஐ இந்தியன் கவுன்சில் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், இது அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், இது ரைஸ் ரிசர்ச். இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ரைஸ் ரிசர்ச் ஏன்னா இவங்க டெவலப் பண்ணுறாங்க. அடுத்தது கடைசி கோல்டு சிக்கா ஏடிஎம். கோல்டு சிக்கா ஏடிஎம்னா இந்த கோல்டுக்கு ஒரு ஏடிஎம் கொண்டு வர்றாங்க. இது எங்கே கொண்டு வராங்கன்னா ஹைதராபாத். அப்போ வந்து அந்த பணத்தை பே பண்ணுறது ஏடிஎம் மூலமாகவே பே பண்ணுற மாதிரி கோல்டு சிக்கா ஏடிஎம் சொல்லி ஹைதராபாத் இருக்கணும். இதை வச்சு ஒரு தீம் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். இந்த தீமை புரிஞ்சுக்கிட்டு இதுக்கேற்ற மாதிரி படிக்கணும். திரும்பவும் சொல்லி 4 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ், அந்த 4 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் லாஸ்ட் டைம் ஒரு ரீகால் பண்ணிட்டு போங்க. அந்த டேட்டாவெல்லாம் ஒரு பாட்டு போங்க, ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.